இங்கே சமூக வலைதளங்களில் அடிக்ஷன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க இன்றைய இளைஞர்கள், குழந்தைகள் உட்பட. கிரியேட்டர் எக்கானமி மற்ற எல்லாத்தையும் விட இதை ஈஸியாக பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மாயை இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு அந்தந்த நிறுவனங்கள் ஏதாவது வழிமுறைகள் வச்சிருக்காங்களா? அந்த நிறுவனங்கள்ட்ட வழிமுறைகள் இல்லாத பட்சத்துல தான் அரசு வந்து இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, நிறுவனங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்னா இதை மீறினாக்க என்ன நடக்கும் அப்படின்னாக்க, ஆனால் இதை பர்மிட் பண்ண அந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ்க்கு வந்து ஃபைன் போடுவாங்க, ஹெவி ஃபைன்ஸ். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து நம்மளோட மிக அறிவாளிகள். எல்லா குழந்தைகளையும் கண்டென்ட் ஆகிறது முதல்ல பேரண்ட்ஸ் தான். நம்ம அது என்னன்னா ரசனைன்னு நினைக்கிறோம். அது குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறை அப்படிங்கிறத வந்து எப்படி டாஸ்மாகை ஒரே நாளில் ஒழிக்க முடியாதோ அதே மாதிரி வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய இன்றைய நேர்காணலில் தொழில்நுட்ப வல்லுநர் திரு முரளிகிருஷ்ணன் சின்னதுரை அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ சமூக வலைதளங்கள்ல பயன்படுத்துறதுக்கு 16 வயதுக்கு உட்பட்டோருக்கு தடை விதிக்கணும்னு மத்திய அரசு பரிசீலித்து வராங்க. இது நம்ம ஊர்ல சாத்தியமாகிறதுக்கான வழிமுறைகள் இருக்கா? வழிமுறை இது இருக்குது. இப்போ என்னென்னா, லா ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து வழிமுறை இது நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து வழிமுறை இருக்குது. இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே தொழில்நுட்பங்களையும் இங்கே சமூக வலைதளங்களில் இன்னைக்கு வந்து அடிக்ஷன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க இன்றைய இளைஞர்கள், குழந்தைகள் உட்பட. குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்குது. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது, இந்த மைண்ட் செட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அது வந்து பேரண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை கண்டென்ட்டாக மாற்றுறதுலேருந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து தான் அது அப்படியே கண்டினியூஸாக இது மாறுது. இன்னொன்று வந்து கிரியேட்டர் எக்கானமி அப்படிங்கிறது, கிரியேட்டர் எக்கானமி வந்து வரும்பொழுது மற்ற எல்லாத்தையும் விட இதை ஈஸியாக பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மாயை இருக்குது. அப்படி எல்லாராலையும் அப்படி சம்பாதிச்சிட முடியுமான்னு கேட்டாக்கா அது கிடையாது. ஏன்னா அந்த கிரியேட்டர் எக்கானமிக்கு வந்து நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப, இப்போ நீங்கள் ஒரு சேனல் நடத்துறீங்க, அதுக்காக நீங்கள் மெனக்கட்டுறது இருக்கு இல்லையா, அந்த மெனக்கட்டுறதுக்கு நமக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து இன்கமாக வர்றதுங்கிறது வந்து ரொம்ப சொற்பத்துலேயும் சொற்பமாக இருக்கும். ஆனால் அது இயல்பாக மற்றவங்களுக்கு புரியாது. யாரோ ஒருத்தன் ஆடி கார் வாங்கியிருப்பான், யாரோ ஒருத்தன் பென்ஸ் கார் வாங்கியிருப்பான், அதை வச்சுக்கிட்டு நான் எல்லாரும் இந்த இதில் வந்தாக்க நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் பொழுது எந்த கண்டென்ட் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது தான் இங்கே வந்து குழந்தைகள் ஆக்சுவலாக 16 அப்படிங்கிறது வந்து மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடியது. இங்கே 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க எல்லாமே குழந்தைகள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கருதப்படுது. ஆனால் இப்போ 16 அப்படிங்கிற நார்ம்ஸ் வந்து எங்கேருந்து டிரைவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் லாஸ்ட் இயர் வந்து இப்படி ஒரு பேனை வந்து பண்ணியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்ட நண்பர்கள் இல்லையா. அப்போது இதை வைக்கும்பொழுது இந்த 16ங்கிற அரைவலுக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்ல இதை நிறைய சமூக வலைதளங்கள்ல வந்து பார்த்துட்டு இந்த குழந்தைகள் ஒரு தவறான நடவடிக்கையில வந்து ஈடுபடுறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதை கட்டுப்படுத்துறதுக்கு அந்தந்த நிறுவனங்கள் ஏதாவது வழிமுறைகள் வச்சிருக்காங்களா? அந்த நிறுவனங்கள்ட்ட வழிமுறைகள் இல்லாத பட்சத்துல தான் அரசு வந்து இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, நிறுவனங்களுக்கு வந்து வழிமுறைகள், நெறிகாட்டு முறைகள் இது எல்லாமே இருக்குது. பாலிசி கைட்லைன்ஸ் இருக்குது. ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்படுது? இல்லை, இது வந்து என்னன்னா ரெஸ்ட்ரிக்ஷன். ஒரு ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெஸ்ட்ரிக்டிங் சில்ட்ரன் அப்படின்னாக்கா அங்கே ஆக்சசிபிலிட்டி, டினைங் த ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து என்ன விஷயம்னா, இப்போ இருக்க ஒரு தொழில்நுட்பம் வருது, இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இக்னரண்ட்டாக இருந்தாங்கன்னா அது வந்து பிரச்சனைக்குரியதா மாறும். அப்போ அந்த குழந்தைகளுக்கு அப்படியான தொழில்நுட்பம் பற்றிய எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் இருந்துச்சுன்னா திடீர்னு வந்து அதை இது பண்ண முடியாத அளவுக்கு மாறும் அப்படிங்கிறது வந்து. அப்புறம் டினைங் டிஜிட்டல் டிவைசஸ், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை வந்து அவங்களோட டிஜிட்டல் ரைட்டையே டினை பண்ணுற மாதிரியான ஒரு இதுவும் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா, நமக்கு வந்து ஒரு மானிட்டர்டு ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த அப்போ வந்து கண்டென்ட் சஜஷன்ஸ் வந்து எப்படி வரணும் அப்படின்னா, கண்டென்ட் சஜஷன்ஸ் வந்து நமக்கு ஏஜ் அப்ரோப்ரியேட் கண்டென்ட் சஜஷன்ஸ் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா இது இருக்கும். ஆனால் அப்படியான இது எதுவும் பண்ணல. இப்போ யூடியூப்ல வந்து யூடியூப் கிட்ஸ்ன்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கொண்டு வந்தாங்க. ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடியே யூடியூப் கிட்ஸை கொண்டு வந்தாங்க. யூடியூப் கிட்ஸில் வந்து எல்சா கேட் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு.
அது வந்து எல்சாகேட் ப்ராப்ளம் வந்து யூடியூபோட லூப் ஹோல் கிடையாது. ஆனால் பிரெடேட்டர்ஸ், குழந்தைகளை குறிவைக்கக்கூடிய பிரெடேட்டர்ஸ் வந்து அங்கே வந்து தானும் ஒரு குழந்தையாக பாவித்து அதை வந்து குழந்தைகளை வந்து க்ரூமிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் அப்படி வந்து இதுக்குள்ளே வர்றது இருக்குது. இன்னொன்று சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, ஆன்லைன் கேமிங்கில் கூட தான் அதிகமாக குழந்தைகள் வந்து இது பண்ணுறது வந்து ஈக்குவலாக சரிநிகராக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கேமிங்லேயும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. அப்போது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் ஏற்படுறது அப்படிங்கிறது வந்து அரசுக்கு என்ன புரிதல் இருக்குங்கிற கேள்வியிலிருந்து நம்ம இதை பார்க்கணும். நிறுவனங்களுக்கு தனித்தனியான புரிதல்கள் இருக்குது. அவங்க இதை எப்போவுமே நிறுவனங்களாக செயல்படும். அதுக்கு வந்து சில வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கும், அறநெறிமுறைகளை நெறிமுறைகளை வந்து கையாளுவாங்க, எத்திக்கல் கைட்லைன்ஸ் இது இருக்கும், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதில் வந்து என்ன வயலன்ஸை வந்து இது பண்ண மாட்டாங்க, ரொம்ப நியூடிட்டியை வந்து இது பண்ண மாட்டாங்க, செக்ஸுவலைசேஷன் வந்து இது பண்ண மாட்டாங்க, அப்ஜெக்டிஃபிகேஷனை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஜெண்டர் சென்சிட்டிவ் இஷ்யூஸை வந்து பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறது எல்லாமே ஒரு இதுவாக இருந்தாலும் கூட, ஆனால் இந்த ப்ரெடேட்டர்ஸ் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த பிளாட்ஃபார்மை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போது காமிக்ஸ் இருக்கும், யூடியூப்ல இருக்கலாம், இல்லை இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் டிக்டாக்ல இருக்கலாம். டிக்டாக் இங்கே தடை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இல்லை, மற்ற கண்ட்ரீஸ்லையும் வந்து இருக்கக்கூடும். அந்த கண்டென்ட் ஃபார்மேட்லேயே வந்து சாஃப்ட் போர்னோகிராஃபியை வந்து கொண்டு வந்து குழந்தைகள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அண்ட்ரெஸிங் த பார்பி டால் அப்படிங்கக்கூடிய ஒரு கேம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து செக்ஷுவலைசேஷன் தான். அது ஒரு வகையான சாஃப்ட் போர்னோகிராஃபி வகையில் இருக்கக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எங்கே ப்ரொமோட் ஆகுதுன்னா இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் தான் ப்ரொமோட் ஆகுது. இப்போ கூகுள் நிறுவனங்களில் வந்து கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்கு கூட அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு இதுவாக இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட்டை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பாலிசி வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து நமக்கு அப்படி ஆன பாலிசிஸ் கிடையாது அப்படிங்கிறதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியாவில் என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் இருக்கு? ஏன்னா ஒரு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி ஆஸ்திரேலியாவில் இருக்க மாதிரி தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க. அங்கே என்னென்ன மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க? இப்போ ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக்கு, ஸ்னாப்சாட்டு, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் அது மாதிரி ஒரு 10 ஆப் வந்து 10 ஆப்ஸை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அண்டர் 16க்கு வந்து பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மிஷன் இல்லைன்னா இதை மீறினாக்க என்ன நடக்கும் அப்படின்னாக்க இவங்களை ஜெயிலில் போடுவாங்களா, பேரண்ட்ஸை ஜெயிலில் போடுவாங்களான்னு கேட்டாக்க அக்கார்டிங் டு ஆஸ்திரேலியன் கைட்லைன்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. ஆனால் இதை பர்மிட் பண்ண சோஷியல் மீடியா கம்பெனிஸ்க்கு வந்து ஃபைன் போடுவாங்க, ஹெவி ஃபைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இருக்கிறதுனால அவங்க அந்த இதை வந்து ரெகுலேஷன்ஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இது 2024 அவங்க வந்து இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து 25 வந்து ஒரு இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க, இப்போ இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது குழந்தைகள் ஏன் இந்த இடத்துக்கு கவர்மெண்ட் வருது அப்படின்னாக்க, பெரும்பாலான குழந்தைகள் வந்து மிசஜினிஸ்டிக்காக வளர்றதுக்கும் வயலண்ட் பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணமாக இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய கண்டென்ட் வந்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்படிங்கிறதுனால அதை வந்து தடை செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 16 வயசு வரைக்கும் இந்த தடையை வந்து இது பண்ணுறாங்க. அப்போது இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. ஆஸ்திரேலியா மாதிரியான கண்ட்ரியில் வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. ஏன்னா அதுக்கு அடுத்தபடியாக வந்து எனக்கும் ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இன்னைக்கு சூழல்ல பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போகிறாங்க, பல்வேறு சூழல் காரணமாக இன்னைக்கு வீட்டுக்கும் எல்லாரும் ஒரு ஃபோன் வச்சிருக்க மாதிரி குழந்தைங்க கிட்டையும் எல்லாருமே வந்து ஒரு ஃபோனை வச்சிருக்காங்க. எப்படி நீங்க சொன்னீங்க அங்க வந்து இந்த சமூக வலைதளங்கள், அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், என்ன இணையதளமா இருந்தாலும் கூட குழந்தைகள் பயன்படுத்துறது தடைன்னு, அது இங்க எப்படி வந்து நம்ம பயன்பாட்டு கொண்டு வர முடியும், அதை எப்படி வந்து நெறிமுறைப்படுத்த முடியும்? ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வந்து நம்மளோட மிக அறிவாளிகள். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியாத வழிகளை அவங்களுக்கு கண்டுபிடித்து அந்த கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளையும் இருக்குது. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளீட் பேன் அப்படிங்கிறது வந்து இங்கே நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிறத தாண்டி, இன்னொன்று வந்து இப்போ தான் பயன்பாட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் டிவைட்லேருந்து இப்போ தான் பயன்பாட்டுக்கே வரக்கூடிய இடங்களுக்கு வந்திருக்க இடத்துல நம்ம வந்து அதை நெறிமுறைப்படுத்தப்பட்ட வந்து ஸ்ட்ரிக்ட்லி கைடட் பேரண்டல் கண்ட்ரோலோட அந்த ஆக்சசிபிலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கான வேவை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தான் முதல் தலைமுறைகள் வந்து கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கலாம்.
அப்போ அவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தும், இல்லை அடுத்தவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து இவங்களுக்கு அப்படி ஒரு இதுவே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுவே ஒரு டிஜிட்டல் டிவைடையும் அந்த டெக்னாலஜி பற்றின ஒரு ஆக்சசபிலிட்டி இல்லாமல் போகிறதுக்கும் இது இருக்குது. இப்போ இந்த பேரண்டல் கைட்ஸ்னு வரும்பொழுது இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? எல்லாரும் அவ்வளவு கல்வி அறிவு பெற்றவர்களாவோ இல்லை இதை பற்றிய டிஜிட்டல் அறிவு போதுமான டிஜிட்டல் அறிவு பெற்றவர்களாவோ இல்லை. அப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து எப்படி எல்லாத்துக்கும் இந்த டிஜிட்டல் லிட்ரஸி ப்ரோக்ராம் வந்து கவர்மெண்ட் வாயிலேயே பண்ணுறாங்களோ அதே மாதிரியான இங்கே வந்து அந்த டிஜிட்டல் லிட்ரஸி ப்ரோக்ராமை வந்து அப்போ அந்த டிஜிட்டல் லிட்ரஸி ப்ரோக்ராம் வரும்பொழுது இந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கறது, இந்த அவேர்னஸ் வழியாக இதை எப்படி குட் வே டு யூஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து நீங்கள் உங்களோட லிமிடேஷன்ஸ் எங்கேருந்து இருக்கணும் அப்படிங்கும் பொழுது அதை குறைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து என்ன செல்ஃப் கண்ட்ரோல்லையும் இந்த செல்ஃப் லிமிடேஷன்ஸையும் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்களே நடைமுறைப்படுத்துறது தான் இங்கே சாத்தியக்கூற ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸாக நம்ம பார்க்கணும்னா அப்படி தான் பார்க்கணும். ஏன்னா இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டும் இதுக்கான இதை ஒட்டிய இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எக்கானமி வந்து ரெவால்விங் அரவுண்ட் திஸ் திங் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கும் பொழுது அப்போது இந்த இதை வந்து போதுமான அட்லீஸ்ட் இப்போ ஸ்கூலில் இருக்கிறவங்களாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாக்கா யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை. அப்போது அவங்க ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிக்க போகிறாங்க. இந்த இதை வந்து ப்ராப்பர் வே டு யூஸ் இட் அப்படிங்கிறத வந்து அந்த படிப்படியாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து சொல்லிக் கொடுத்தா நல்லது. செக்ஷுவல் எஜுகேஷன்ஸ் நம்ம வந்து எப்படி வேணும், இந்த செக்ஸ் எஜுகேஷனை வந்து வேணும்னு சொல்கிறோம், இன்ன வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறது இல்லையா? அப்படியே எந்த ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. இன்னொன்றும் இப்போவும் கூட பயாலஜி சப்ஜெக்டில் வந்து சில ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸை பற்றி சொல்கிறதுனாலும் இங்கே வந்து அதை பற்றின ஒரு அவர்ஷம் இருக்கு இல்லையா? அந்த இடத்தை தாண்டி இப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இது பண்ணணும், ஒருவேளை இப்படியான இஷ்யூ வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது குழந்தைகளை எக்யூப் பண்ணுறது இருக்குல்ல, அந்த எக்யூப் பண்ணுற வேலைகளை நம்ம செய்யணும். அந்த வேலைகளுக்கு கவர்மெண்ட் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இதை பார்க்கணும். கம்ப்ளீட் பேன் அப்படிங்கிறது வந்து எங்கே அந்த மைண்ட் செட்டை எங்கே உருவாக்கணும்னா பேரண்ட்ஸ்கிட்ட தான் உருவாக்கணும். ஏன்னா எல்லா குழந்தைகளையும் கண்டென்ட் ஆக்குறது முதல்ல பேரண்ட்ஸ் தான். அங்கேருந்து தான் ஆரம்பிச்சு இங்க திரும்ப வர்றதுனால சொல்றீங்க கண்டென்ட் ஆக்குறாங்க குழந்தைங்களை, அவங்கள ஆட வைக்கிறது, டான்ஸ் ஆட வைக்கிறது, இது பண்றது, இன்னும் வந்து புது வகையான இந்த ஆக்சுவலா சாஃப்ட் போனுக்கு தள்ளுறதே பேரண்ட்ஸ் தான் தள்ளுறாங்க. நான் நிறைய இன்ஸ்டாகிராம் வீடியோஸை பார்க்குறோம், நிறைய யூடியூப் ஷார்ட்ஸை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் போர்னோகிராஃபிக்கு குழந்தைகளை வந்து தள்ளுறதே பேரண்ட்ஸாக பண்ணுறதுக்கான இதுவும் நிறைய சூழலையும் பார்க்குறோம். இன்னைக்கு ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் வருது, டீப் ஃபேக்கில் இருக்கக்கூடிய ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட் வருது. அந்த கண்டென்ட்டையும் இவங்க பார்க்கும் பொழுது, குழந்தைகள் பார்க்கும் பொழுது அதை வந்து ஹாண்டிங்காக இருக்கலாம், சில இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராமாவை உருவாக்கக்கூடிய இடங்களாக கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். இன்னொன்று ரியாலிட்டி எது, ஏஐ ஜெனரேட்டட் எது அப்படிங்கிறது தெரியாத சூழலில் அவங்க வந்து பயங்கரமான மென்டல் ஃபட்டிக்கு ஆளாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இவ்வளவு தாண்டி அப்போ இதுக்கு வந்து தடை மட்டும்தான் ஒரு தீர்வாக இருக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு ஈஸி வே அப்படின்னு கவர்மெண்ட் கருதுறாங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இதை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்த? ஆஸ் அ பேரண்டா வந்து அவங்களே கேரி ஆகி போகக்கூடாது. இப்போ இதுல வந்து பெருந்தொற்று காலத்துக்கு பிறகான இந்த இதை வந்து பிரித்து பார்க்கணும். அப்போ ஓவரால் எக்கானமி ஆஃப் த பர்சன் வந்து இங்கே வந்து குறைஞ்சிருக்குது. வாழ்க்கையில் ஒரு நிலையற்ற தன்மையை வந்து அந்த பெருந்தொற்று காலத்தில் உணர்ந்துருக்கிறாங்க. அப்போது ஏதாவது ஒரு ரெவன்யூவை கொண்டு வர முடியுமா, கூடுதலாக சம்பாதிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கக்கூடிய வருமானம் ஈட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால இவங்க எந்தெந்த வழியெல்லாம் வருமானம் ஈட்ட முடியுமோ அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல தான் வந்து இங்கே யூடியூப் ஆரம்பிச்சாக்க இது பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு ஈஸியாக கண்டென்ட் ஆகிறது ஒன்று கப்புள் கண்டென்ட்டு, இன்னொன்று ஃபேமிலி கண்டென்ட்டு. இப்படி ஃபேமிலி கண்டென்ட்லேருந்து குழந்தைகளை வச்சுக்கிட்டு பண்ணுறது. இதில் அவங்க பண்ணும்பொழுது என்னென்னா அந்த குழந்தையோட தன்னோட அந்த வயதுக்கு மீறிய கண்டென்ட்டை அந்த குழந்தைய வச்சு கண்டென்ட் ஆக்குறது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அந்த பாப்புலாரிட்டிக்காகவும் அந்த நம்ம அது என்னென்னா ரசனைன்னு நினைக்கிறோம். அது குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்முறை அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸே உணர்றதில்லை. அது பெரிய லெவலில் வரும்பொழுது இந்த ட்ராமா, இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு பிறகு வரும்பொழுது தான் வந்து அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா பாப்புலராக இருக்கக்கூடிய இதுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம்.
அப்போது தன்னை இக்னோர் பண்ணாங்கன்னா அந்த இக்னரை அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம். தன்னை கவனிக்கப்படாமல் போகக்கூடிய இடங்கள்ல இருந்துச்சுன்னா அதுவே பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியதாக இருக்கலாம். அந்த ஸ்டார்டம் எப்பவுமே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல மற்றவங்களை இல்ட்ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்புறம் இந்த சமூகத்திலிருந்து விலகி நின்று பார்க்கக்கூடிய இதில் வந்து இது பண்ணுறதும் சைபர் புல்லிங்க்கும் குழந்தைகள் ஆளாகலாம் அப்படிங்கிற இத்தனை கூறுகளும் பெற்றோர்களுக்கு தெரியாது. நிறைய இப்ப சமீபத்துல கூட வந்து சில குழந்தைகள் வந்து போலி வீடியோக்களை போட்டு வனம் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். ஆனா இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்ப நீங்க சொல்ற இந்த கண்டென்ட்டுகளா வந்து குழந்தைங்களா மாத்துறாங்க அப்படின்ற ஒரு புறம் தான் கூட இந்த பயன்பாடு அப்படின்றதும் வந்து அதிகரிச்சுதானே இருக்கு குழந்தைங்க கிட்ட. ஆமா, இன்னைக்கு சோசியல் மீடியா பெனிட்ரேஷன் பொதுவான பயன்பாடும் அதிகரிச்சுதானே இருக்கு. அதான் நீங்க இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து சோசியல் மீடியா பெனிட்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. பெற்றோர்களுக்கு குழந்தைகளை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி சாப்பாடு ஊட்டுவதற்கு வந்து 6 மாத குழந்தைகளுக்கே செல்ஃபோனை கையில் கொடுத்து வீடியோ காமிச்சிக்கிட்டே தான் ஊன்றக்கூடிய இது இருக்குது. இன்னொன்று வந்து அவங்க நேட்டிவ் டிஜிட்டல்ஸ், அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் வேண்டாம், அவங்களுக்கு எப்படி போய் இது பண்ணணும், எந்த பட்டன்னு 6-7 மாத குழந்தைகள் வந்து மொபைலை பர்ஃபெக்டாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜபிளாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, இதெல்லாம் தெரியாதனாலும் கூட இந்த ஐகான் பேஸ்டில் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத சூஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜபிளாக தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த ஆக்சசபிலிட்டியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதோ இல்லை இவங்களை வந்து முழுமையாக தடை செய்கிறது அப்படிங்கிறது வந்து இயல்புலேயே நடக்குமா அப்படிங்கிறது பார்த்தாக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்போது இந்த சோஷியல் மீடியா வகையில் தான் அவங்க நிறைய கற்றுக்கிறதும் இருக்குது. நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து வேற எந்த சோர்ஸையும் பார்க்கறது கிடையாது. எங்கேருந்து நியூஸை கன்சியூம் பண்ணுறான்னு கேட்டால் இன்ஸ்டாலேருந்து ஸ்னாப்சாட்லேருந்து கன்சியூம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உனக்கு யாரு நம்ம செய்தி பார்க்கறதா இருந்தா அந்த டிவில தான் போய் இப்ப செய்தி பார்க்கறதா இன்ஸ்டா பார்க்கறோம், அந்த மாதிரி மாறியாச்சு. அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த கன்சியூமர் பிஹேவியரே மாறி இருக்கு. அந்த கன்சியூமர் பிஹேவியர் மாறி இருக்கும் பொழுது அதை திரும்ப ரீசெட் பண்றதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது வந்து உடனே ஒரு பேன் நாளில் சாத்தியம் ஆயிடுமா அப்படிங்கிறது வந்து எப்படி டாஸ்மாகை ஒரே நாளில் ஒழிக்க முடியாதோ அதே மாதிரி இந்த மாதிரியான இதையும் வந்து ஒரே நாளில் ஒழிக்க முடியாது. இதுக்கு வந்து ப்ராப்பர் ஒரு ப்ரொஃபஷ்னல் சைக்காட்ரிஸ்ட்லேருந்து சைக்காலஜிஸ்ட்லேருந்து ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங் வழியாக அவங்கள நீங்கள் கொண்டு வந்து இது பண்ணுறதுக்காக நிறையா இப்போது இந்த டி அடிக்ஷன் சென்டர் மாதிரி இந்த டிஜிட்டல் டி அடிக்ஷன் கவுன்சிலிங் சென்டர் மாதிரியான விஷயங்களும் தேவைப்படும். அப்படிங்கிற இடத்துலேருந்து இப்போ அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியுமா, உருவாக்கிக்கிட்டு இவங்க இந்த இடத்துக்கு வர முடியுமா அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் பார்க்க முடியும். ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு இதை பற்றிய போதிய அறிவு தேவைப்படுகிறதுங்கிறது நிதர்சனமாக இருக்குது. இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு, வளரும் நாடுகளுக்கு இந்த மாதிரியான இன்புட்ஸ் வந்து அவங்க ஒரு ப்ராடிஜியாக வர்றதுக்கோ இல்லை இதுலேருந்து வேற ஒரு அவங்க வந்து இது பண்ணுறதுலேருந்து வர்றதோ நிறைய குழந்தைகள் ஸ்கூலில் கற்றுக்கிறது தான் அவங்க வேற ஏதாவது சாதனை படைக்கும் பொழுது அந்த ஃபண்டமெண்டல் வந்து அங்கே பயன்படுறதுக்கும் இருக்கும். அப்போ இது ரெகுலேட்டட் வே அப்படிங்கிறது கண்டென்ட் ரெகுலேஷன்ஸை வந்து எனக்கு வந்து பேன் பண்ணுறதை விட கண்டென்ட் ரெகுலேஷனை வந்து சோஷியல் மீடியா கம்பெனிஸை வந்து என்ஷூர் பண்ணாக்க அது வந்து பெட்டராக இருக்குங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போது கண்டென்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணும்பொழுது இந்த வயசில் இவங்களோட டிவைஸில் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து டைரெக்டாக வந்து இதுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரியான டிவைசஸே மேனுஃபேக்சர் பண்ணுற இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாக்க இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போது சில ஃபோன்ஸில் இந்த ஆப் மட்டும் இந்த ப்ரொவிஷன்ஸோட மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த லாகினும் பண்ண முடியாது, ஒரு அடல்ட் லாகின் பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய இதோட செட்டப்போட குழந்தைகளுக்கான ஃபோனாக 16 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கேட்ஜெட்ஸில் நீங்கள் இது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், யூ கேனாட் பைபாஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸோட ஒரு ப்ரைவசி ஃபீச்சர்ஸோட நாங்கள் வந்து இந்த ஆக்சசபிலிட்டி என்ஷூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டெக்னாலஜிஸ்டாக திங்க் பண்ணோம்னா நமக்கு இன்னும் ஒரு பெட்டர் வே சொல்யூஷனாக இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் டினையிங் த ரைட்ஸ், கிவிங் த ப்ராப்பர் டிஜிட்டல் சேஃப் என்விரான்மெண்ட் டு த சில்ட்ரன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு கவர்மெண்ட்டாகவும் பாலிசி மேக்கர்ஸாகவும் மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸாகவும் பப்ளிக்காகவும் கம்பெனிஸாகவும் சேர்ந்து இதை வந்து செய்கிறதுக்கான வேலைகளை முன்னெடுத்தாக்க இதில் வந்து பெரிய பாதிப்பின்றி இது பண்ணுறதுக்கு நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். இப்போ டீப்ஃபேக் நிறைய வீடியோஸ் வருது அப்படின்றாங்க, அதனால என்ன மாதிரியான விளைவுகளை வந்து குழந்தைங்க சந்திக்கிறாங்க? அதாவது டீப்ஃபேக்கை தாண்டியுமே இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து
இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸாக இருக்கு, இவங்களுக்கு எல்லாமே வந்து விர்ச்சுவலுக்கும் ரியாலிட்டிக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியாது. நிறைய அவங்க வந்து என்ன டிஜிட்டலில் பார்க்குறாங்களோ அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது உண்மைக்கு நிகராக இருக்கக்கூடிய ஆள்போலிகள், டிஃபெக்ட்ஸ் ஆள்போலிகள் வந்து அவங்க உண்மைதான் நம்பக்கூடியது இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரிஜினல் அவங்க பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபீலிங் இல்லாததுனால அவங்க வந்து அதுக்கு இது உண்மையாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது அவங்கள கேரியாவே பண்ணக்கூடிய இடத்துல அவங்க அப்படியே அதை கன்சியூம் பண்ணி அதை உண்மைன்னு நம்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகலாம். இப்போ நிறைய ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் வந்து டிஃபெக்ட்ஸ்னால தான் நடக்குது. அப்போது அந்த மாதிரி அதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு போகிறதுக்கும் இன்றைக்கி வந்து ஏஐ அவதார் வழியாக இன்ஸ்டாகிராம் மாதிரியான இடங்கள்ல வந்து அடல்ட் சேட்டிங்கே வந்து டிஃபேக் அக்கௌண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும்பொழுது அது ஒரிஜினல் ஃபிகர்னு நம்பி வந்து ஏமாந்து தன்னோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த வல்னரபிலிட்டிகளுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து அதிகம். அதனால் இதில் பற்றிய ஒரு போதிய விழிப்புணர்வு, எப்படி நம்ம டிஜிட்டல் லிட்ரஸியை சொன்னோமோ அதே மாதிரியான விஷயத்த ஏஐ லிட்ரஸியும் நம்ம வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். அது பெற்றோர்களுக்கும் கொடுக்கணும், குழந்தைகளுக்கும் கொடுக்கணும், டீச்சர்ஸுக்கும் கொடுக்கணும், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வந்து இந்த மாதிரியான 2 டைப் ஆஃப் லிட்ரஸி ப்ரோக்ராமையும் நம்ம வந்து கொடுக்கணும், பாப்புலரைஸ் பண்ணணும், அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணணும், மீடியாவும் ஆம்ப்ளிஃபை பண்ணணும். இங்கே நிறைய விஷயங்கள் என்னென்னா மீடியாவோட அவங்க அந்த அறத்தோட செயல்படுறாங்களா அப்படிங்கிற இடத்துலேருந்து இருக்கும். ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சுன்னா அந்த குழந்தைகளோட வச்சு இதை எடுத்தாக்க இப்போ வந்து அந்த எப்படிரா அப்படின்னு ஒரு குழந்தை வந்து ஒன்று சொல்கிறத வந்து அதை எடுத்து மீம் ஆக்குறது, சோஷியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய மீம் ஆக்குறது அப்படிங்கிறது கல்ச்சர் இருக்குல்ல. அப்போ வந்து அந்த குழந்தைய வந்து புல்லிங் பண்ணுறது தான் அது ஒரு டைப் ஆஃப் சைபர் புல்லிங் தான். அப்போ அந்த மாதிரியான இடங்களில் பாப்புலாரிட்டி ஆகுதுங்கிறதுக்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸும் இந்த மாதிரியான கண்டென்ட் எடுத்து பாப்புலரைஸ் பண்ணுறது, அதை வந்து இது பண்ணும்பொழுது ஓகே இதனால நமக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குங்கிறத வச்சு குழந்தைகளும் திரும்ப அந்த அட்டெம்ப்ட் போகிறத வந்து தவிர்க்கிறதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் தன்னோட அறநிலையிலிருந்து தவறாமல் குழந்தைகளோட இதை இது பண்ணும் பொழுது அந்த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டா அது இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து பயன்படுத்தினா இது வந்து சரியா வரும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. தடை அப்படின்றத தாண்டி வழிமுறைகள் வந்து ஒரு சரியான தீர்வா இருக்கும் அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மகிழ்ச்சி, நன்றி.